ഹാപ്പി മൊമെൻറ്റ്സ് യൂട്യൂബ് ചാനലിലേക്ക് സ്വാഗതം. സ്വാഗതം എന്ന് പറയേണ്ട കാര്യമില്ല, കാരണം നമ്മളെല്ലാം ഒരു ഫാമിലിയാണ് അല്ലേ. പിന്നെ ആദ്യം തന്നെ സോറി പറയുന്നു കേട്ടോ, വേറെ ഒന്നുമല്ല, നമ്മുടെ വളകാപ്പിൻ്റെ വീഡിയോസൊക്കെ കുറച്ച് ലേറ്റായിപ്പോയി. ഹെൽത്ത് ഒന്നും ഓക്കെ ആയില്ല, അതുകൊണ്ടാണ് വീഡിയോ ഒക്കെ എഡിറ്റ് ചെയ്യാനായിട്ട് കുറച്ച് താമസം വന്നു. ഇപ്പം ഞാൻ എൻ്റെ വീട്ടിലാണ്, കൊല്ലത്താണുള്ളത്. അപ്പം വളകാപ്പിൻ്റെ വിശേഷങ്ങൾ ഇത് കണ്ടു നോക്കിയാലോ. കന്നിപ്പെൺമൈ പൂവേ 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 കന്നിപ്പെൺമൈ പൂവേ 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 മെന്നകൈதான் പൊന്നേ 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 மை பூசும் கண்கள் என்ன முத்தாமைனாவே சொற்களை ஓர கண்ணால் பேசும் நிலாவே துள்ளத்தான் துள்ளத்தான் நம் உள்ளத்தில் சங்கீர்த்தனம் கோயில்தான் நம் இல்லந்தான் பிருந்தாவனம் பூத்தான் என் செவ்வல்லி நடந்தான் நாளெல்லாம் மோகாஸ்திரம் ஊடல் ஏன் கொண்டாயோ தோழிக்கு சொல்லம்மா உந்தன் மனம் ஏதேதோ வேண்டித்தான் பெண் பூத்தது இதன் எண்ணத்தில் யார் வந்தது எண்ணம் போல் கொஞ்சத்தான் மாமன் வர இன்று கும்மாளம் கொண்டாடுது புனித பெண்மைக்கோ துணை சேரும் போது அரடம் மலராதோ ஆசை மெல்ல நிலத்தில் ஸ்ரீலக்ஷ்மி பாதம் பூப்பட்டால் அருள் சேரில்லத்தில் வைபோகந்தான் வணக்கை தனித்தை வந்தே கொடும் நாடில் அன்பே சேராதோ ஹே கொண்டாட்டம் கோலாகலம் இங்கு வந்தாள் பார் செந்தோரணம் உள்ளங்கள் ஒன்றாகணும் நான் கொஞ்சமோ தோழியே பூவாய் பூத்தாய் வா மாலையிட கண்ணே நீ மாமன் என் தோளை தொட தந்தேன் மலர் தான் முன் கூந்தல் தொட மாற்று மங்காத தங்கம் முன் நெஞ்சே இது போல் நான் பார்த்த பெண் இல்லையே திருவே வேண்டும் முன்னே சந்தான் வாழ தளவும் கைதான் என்று விடமாட்டானே பல நாள் கனவோ சொல்ல வந்த கிளி நாணம் கொண்டானோ ஒன்றல்ல ஓராயிரம் நெஞ்சுக்குள் நித்தம் வரும் உல்லாசம் நூறாயிரம் என்னென்பேன் கொண்டு வரும் பாசம் ஓர் நிறங்கிட்டு போனாலும் பந்தங்கள் தான் மாறுமோ ஜென்மம் தான் ஒரு நூறு கொண்டாலும் சாகாத ஆனந்தமோ കഴിക്കാൻ ടൈമായി. സദ്യയായിരുന്നു കേട്ടോ കഴിക്കാൻ. അത് കഴിഞ്ഞ് വീട്ടിൽ നിന്ന് കുറച്ച് പലഹാരം കൊണ്ടുവന്നായിരുന്നേ, അതിൻ്റെ വീഡിയോ ഒന്നും എടുക്കാൻ പറ്റില്ല. അത് പിന്നെ ചെറിയ ബോക്സിലാക്കി വരുന്നവർക്കൊക്കെ കൊടുക്കണമായിരുന്നു. അവിടെ ഇങ്ങനെയൊക്കെ ഉണ്ടോ. പിന്നെ എല്ലാവരോടും യാത്രയൊക്കെ പറഞ്ഞ് തിരിച്ച് എൻ്റെ വീട്ടിലേക്ക് യാത്രയായി. ചെറിയൊരു സങ്കടം ഉണ്ടായിരുന്നു കേട്ടോ. ഇതാണ് എൻ്റെ വളകാപ്പിൻ്റെ വിശേഷം. ഓക്കേ.